has names. இதுவரைக்கும் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல முன்னாடி என்னெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்றதான் பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த 2 வீடியோலையுமே அயன் த்ரோன்ற இரும்பு அரியாசனத்துல ஏகான் அமர்ந்தது எப்படி ஆட்சி செஞ்சாரு, ஒயிட் வாக்கர்ஸ் எப்படி உருவானாங்க, வெஸ்டராஸ்ல மிகப்பெரிய செவரு எப்படி எழுந்துச்சு, இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம பாருங்க. இப்போ நம்ம பார்ட் 3 ஹவுஸ் ஆஃப் டிராகன்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. பார்ட் 3 ஹவுஸ் ஆஃப் டிராகன். இந்த கதை டிராகன்களையும் அதை கண்ட்ரோல் பண்ணி வாழ்ற அரசர்களையும் சுற்றி நடக்கிற கதை அப்படின்றதுனால தான் இந்த சீரீஸ்க்கு ஹவுஸ் ஆஃப் டிராகன் பேர் வச்சிருக்காங்க. இந்த கதை ஏகான் 7 சாம்ராஜ்யத்தையும் அடக்கி தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வந்த அப்புறம் தான் ஆரம்பிக்குது. ஏகான் டார்கெரியன் 7 ராஜ்யங்களையும் அடக்கி ஆண்ட ஒரு டார்கெரியன். ஏகான் ஆள ஆரம்பிச்சு அவருக்கு அப்புறம் அவரோட பையன், அவருக்கு அப்புறம் அவரோட பேரன் அரசனா ஆண்டு வந்தான். அவரு தான் ஜெகாரிஸ் டார்கெரியன். இவருக்கு 9 பசங்க இருந்தாலும் தான் சாகர வரை ஆட்சி பண்ணணும்னு ஆண்டு வந்தாரு. இவரோட கடைசி காலத்துல யாரு அடுத்து ஆட்சி பண்ண போறான்ற கேள்வி வர்றப்போ அங்க ஆள்றதுக்கு இவரோட வாரிசுகளான 9 பேருமே உயிரோட இல்லைங்க. அதனால அவரோட பேர பசங்களான யாரையாச்சும் ஆள வைக்கலாம்னு முடிவுக்கு வர்றப்போ அதுல ஆண் பெண்ணுன்னு 2 பேரும் இருக்காங்க. அதனால அங்க பெரிய குழப்பமே வந்துருச்சுங்க. அதனால அரசர் 7 ராஜ்யங்களையும் உள்ள மன்னர்களை கூட்டி ஒரு ஓட் மாதிரி செட் பண்ணி யாருக்கு அதிக வாக்கு வருதோ அவங்கள அடுத்த அரசரா தேர்வு செய்யலாம்னு நினைக்கிறாரு. இங்க கிட்டத்தட்ட 20 பேர் போட்டிக்கு இருந்தாலும் முக்கியமான போட்டி 2 பேருக்கு மத்தியில தான் இருந்துச்சு, ரெனேஸ் அப்புறம் விசாரிஸ். ரெனேஸ் ஒரு பொண்ணு அப்படின்றதுனால அவங்களுக்கு ஓட் கிடைக்காம போக விசேரிஸ்க்கு அதிக ஓட் கிடைச்சு அவரு ஜெயிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் கதையே ஆரம்பிக்க போகுதுங்க. இந்த கதையில உள்ள கேரக்டர்லாம் யார் யாரு அப்படின்ற ஷார்ட்டா சொல்லிடுறேன். கதை கேட்குறப்போ உங்களுக்கு அந்த கேரக்டரை புரிஞ்சுக்க ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ ஒவ்வொரு கேரக்டரையும் சொல்றேன், கேளுங்க. இப்போதைக்கு கிங்ஸ் லேண்டிங்ல அரியணையில உட்காந்து ஆட்சி பண்றது கிங்ஸ் விசாரிஸ் டார்கெரியன் அப்படின்ற இந்த கேரக்டர் தான். அடுத்தது இவர் யாருன்னா கிங் விசாரிஸோட தம்பி டீமான் டார்கெரியன். அடுத்தது கிங் விசாரிஸோட அக்கா ரெனேஸ் டார்கெரியன். இவங்கள தான் ட்ரிஃப்ட்மார்க்ல உள்ள கார்லஸ் வெலேரியன் அப்படின்றவருக்கு திருமணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க தான் அரசர்கிட்ட தோத்தவங்களும் கூட. இவங்க தான் அந்த ஃபேமிலி, கார்லஸ் வெலேரியன், ரெனேஸ் டார்கெரியன், அப்புறம் இவங்களோட 2 பசங்க. இதுக்கப்புறம் கிங் விசாரிஸோட பொண்ணு ரெனேரா டார்கெரியன். இவங்க தான் ஹவுஸ் ஆஃப் டிராகனோட ஹீரோயின்னே சொல்லாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ரோல் இவங்க பிளே பண்றாங்க. அடுத்து அரசரோட வலது கை அப்படின்னு அழைக்கப்படுற ஹேண்ட் ஆஃப் த கிங் பதவியில் இருக்க ஓட்டோ ஹைட்டவர். இவரு ஹைட்டவர் குடும்பத்தை சேர்ந்தவர். அடுத்தது இவரோட பொண்ணான ஆலிசன் ஹைட்டவர். ரெனேராவும் ஆலிசனும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப நெருக்கமான தோழிகள்ங்க. ஆனா இவங்க வாரிசுகளுக்குள்ள நடக்க போற யுத்தம் தான் ஹவுஸ் ஆஃப் டிராகன். இந்த 10 கேரக்டரை மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டாலே மொத்த கதையும் ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ இந்த மொத்த கதையுமே விசாரிஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கலாங்க. மன்னர் இறந்த அப்புறம் விசாரிஸ் முடிசூடுறாரு. விசாரிஸ்க்கு ஆண் வாரிசு கிடையாது, ஒரே ஒரு பொண்ணு தான். அவங்க பேரு ரெனேரியா. இந்த கதையோட கதாநாயகனே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் தான் ரெனேரியா டார்கெரியன். இவங்களுக்கு அடுத்தபடியா ஒரு முக்கியமான கேரக்டர் யாருன்னா அரசரோட தம்பி, அவர் தான் டீமன். இவரு ஊர்காவல் படையோட தளபதி. தப்பு பண்ற மக்களை இறக்கம் இல்லாம தண்டனை கொடுக்குறவரு. இதே சமயத்துல அடுத்த வாரிசுக்கான கேள்வி அரசவையில எழுது. அதே சமயம் விசாரிஸ்க்கும் குழந்தை பிறக்க போகுது. அது ஆண் வாரிசா இருந்தா அந்த குழந்தை தான் அடுத்த அரசர். அதுக்காக தான் மொத்த ஊரே காத்துட்டு இருந்துச்சுங்க. அந்த நேரத்துல தான் அரசரோட மனைவிக்கு பிரசவ வலி வருது. ரொம்ப கிரிட்டிக்கலான சூழ்நிலை ஏற்படுது. இதனால அரசரோட மனைவி குழந்தைன்னு 2 பேருமே இறந்து போக அங்க இருந்த சூழல் ரொம்ப மோசமாகுது. இவங்க 2 பேரும் இறந்தது அரசரோட தம்பியான டீமன் பார்ட்டி வச்சு கொண்டாடுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அரசர் அவனை கூப்பிட்டு நீ அரசனா இருக்க தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லி அவனை ஊரை விட்டே போக சொல்லிடுறாரு. டீமனும் தன்னோட டிராகனை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கோவமா கிளம்பிடுறாங்க. இப்போ அரசர் தன்னோட மகளான ரெனேரியா டார்கெரியன் கிட்ட நீ தான் அடுத்து அரியணையில உட்கார போற அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முடிசூடுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஏற்பாடுகள் முடிஞ்சு 7 ராஜ்யங்கள்ல இருந்தும் அரசர்கள் வந்து ரெனேரியாக்கு மரியாதை செலுத்துறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டேமன் கிங்ஸ் லேண்டிங்க்கு திரும்ப வர்றான். என்ன நோக்கத்தோட வர்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெனேராவை கல்யாணம் பண்ணி அரசனாகணும் அப்படின்ற எண்ணத்தோட வர்றான். அதுக்காக என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெனேராவை யாருக்கும் தெரியாம தன்னோட இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவகிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரி பண்ணி அதை ஹேண்ட் பதவியில இருக்கிற ஓட்டோ ஹைட்டவருக்கு தெரியப்படுத்துறான். அந்த ஹேண்ட் பதவியில உள்ளவர் இதை அரசன் கிட்ட சொல்லிடுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அரசன் டேமனை கூப்பிட்டு திட்டுறப்போ டேமன் ரெனேராவை தனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்கறான். இன்னொரு பக்கம் ரெனேஸ் டார்கெரியன் கார்லஸ் வலேரியனும் என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படி ரெனேரான்ற ஒரு பொண்ணை 7 ராஜ்யங்களை ஆள்ற ஒரு குயினா உட்கார வைக்க முடியும், அது நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால என்ன திட்டம் போடுறாங்கன்னா அவங்களோட பொண்ணை இப்போ அரசனா இருக்க விசாரிஸ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா பிறக்க போற வாரிசை அரசனா ஆக்கிடலாம்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹேண்ட் பதவியில இருக்கிற ஓட்டோ ஹைட்டவர்
அவனோட பொண்ணான ஆலிசனை அரசனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு பிறக்க போற வாரிசை அரசனா ஆகிடலாம்னு நினைக்கிறான். இப்படி 3 பேரும் திட்டம் போட அரசருக்கு ஆலிசனை பிடிச்சு போய் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடிவு எடுக்கிறாரு. இதனால கடுப்பான கார்லஸ் வலேரியனும் டேமனும் கிங்ஸ் லேண்டிங்கை விட்டு போயிடுறாங்க. இதனால அரசர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, தான் கார்லஸ் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியல, அட்லீஸ்ட் தன்னோட பொண்ணையாச்சும் கார்லஸோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. இப்படி அரசருக்கு ஒரு பக்கம், அரசரோட பொண்ணுக்கு ஒரு பக்கம் கல்யாணம் நடக்குது. ரனேரா ஒரு வெலேரியனை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவளுக்கு பிறக்கிற பசங்களுக்கு முடி கருப்பா தான் இருக்கு. ஆனா வெலேரியன்ஸ்க்கும் சரி டார்கெரியன்ஸ்க்கும் சரி முடி வெள்ளையா தான் இருக்கும். இதனாலேயே ரனேராக்கு பிறந்த பசங்களை பத்தி ஊர் தப்பா பேசுங்க. இதுக்கப்புறம் அரசர் விசாரிஸ்க்கும் ஆலிசனுக்கும் 2 குழந்தைகள் பிறக்குது. அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஏகான்னு பேர் வைக்கிறாங்க. 7 ராஜ்யங்களையும் ஆண்ட ஏகானோட ஞாபகார்த்தமா தான் இவனுக்கு இந்த பேர் வைக்கிறாங்க. இவன் தான் ஏகான் 2. இன்னொருத்தனுக்கு ஏமன் அப்படின்ற பேர் வைக்கிறாங்க. அடுத்து இன்னொரு பொண்ணும் இவங்களுக்கு பிறக்குதுங்க. அவளுக்கு ஹெலேனா அப்படின்ற பேர் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்லஸோட பையனுக்கும் ரெனேராவுக்கும் குழந்தை பிறக்குது. லுசேரிஸ், ஜெகாரிஸ், ஜாஃப்ரின்னு 3 பசங்களுக்கும் பேர் வைக்கிறாங்க. இப்படி 2 ஃபேமிலிக்கும் 3 குழந்தைங்க பிறந்து வளருதுங்க. ஆனா இந்த 2 குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கும் அடிக்கடி ஆகவே ஆகாது சண்டை வந்துகிட்டே இருக்கும். இதை நீங்க வெப் சீரிஸ் பாக்குறப்பவே நோட் பண்ணா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெனேரோட பசங்களை ஊர் தப்பா பேசுறதுனால கிங்ஸ் லேண்டிங்கை விட்டு கிளம்பி டிராகன் ஸ்டோன் போய் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி சில வருஷங்கள் போயிட்டு இருக்கு. அப்புறம் அரசர் விசாரிஸ்க்கு உடல்நிலை ரொம்பவே மோசமாகிட்டு போகுதுங்க. அவரை பாக்குறதுக்காக ரெனேரா அங்கிருந்து கிளம்பி வர்றாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரெனேரா தன்னோட பையனை அரசனா ஆக்குறதுக்கு அரசர்கிட்ட கேட்கிறாங்க. இதே நேரத்துல கார்லஸ் வலேரியன் உடம்பு முடியாம இருந்ததுனால அவரோட தம்பி தன்னை கிங்ஸ் லேண்டிங்க்கு அரசனா ஆக்கணும்னு கேட்டு கிங்ஸ் லேண்டிங்க்கு வந்திருப்பான். கிங்ஸ் லேண்டிங்ல அரசவையில இதை பத்தி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறப்போ அங்க கூச்சல் குழப்பம் உண்டாகுது. என்னன்னா, இது மாதிரி ரெனேராவோட பையன் தப்பானவனுக்கு பிறந்தவன் அப்படின்னு கார்லஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க. இதை பார்த்து கடுப்பான டேமன் அவனோட தலையை அங்கேயே வெட்டிடுறாங்க. வெட்டி ரெனேராவோட பையனை அரசனா அறிவிக்க வச்சிடுறான். இந்த டார்கெரியன் குடும்பத்துக்குன்னு ஒரு குடும்ப பாட்டு இருக்குங்க. என்ன சாங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாங் ஆஃப் ஐஸ் அண்ட் ஃபயர் தான். இந்த சாங்ல தான் ஒயிட் வாக்கர்ஸ் பத்தின ரகசியமும் இருக்கும். இத ஒவ்வொரு தலைமுறையா அரசன் மாற மாற ஆட்சியில இருக்கிற அரசன் அடுத்த அரசனாக போறவனுக்கு சொல்லுவாங்க. அப்படியே இந்த சாங் ஒவ்வொரு தலைமுறையா கடத்தப்படுங்க. இத விசாரி சாகர நிலைமையில சொல்ல முடியாம தான் இருக்க இடத்துல படுத்திக்கிட்டே உளறிட்டு இருப்பாரு. உளறிட்டு இருக்கப்பவே இறந்தும் போயிடுவாருங்க. அதுல ஏகான்ன்ற வார்த்தை வரும். அதை கேட்ட ஆலிசன் இவங்களுக்கு பிறந்த வாரிசு தான் அரசனாக்க சொல்றாரு அப்படின்னு தப்பா நினைச்சிட்டு அவசரமா அவரோட பையனான ஏகான் 2 மன்னரா எல்லாரும் முன்னாடியும் முடிசூட வச்சிருவாங்க. வழக்கமா டார்கெரியன்ஸோட கொடி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல 3 தலை டிராகன்ஸோட இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ரெனேரியாக்கு தெரிய வர அவ கிங்ஸ் லேண்டிங் மேல போர் தொடுக்க முடிவு பண்றா. இவங்க தங்களோட கொடிய பிளாக் கலரா மாத்தி 3 டிராகன் இருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. 7 ராஜ்யங்கள உள்ள மன்னர்கள் ஒருத்தர்கிட்டையும் உதவி கேட்க ரெனேரா முடிவெடுக்கிறாங்க. அதுக்கு அவங்க கூட இருக்கிற ஒருத்தரையும் அனுப்பி வைக்கிறாங்க. அதுல ஒரு ராஜ்யத்திற்கு ரெனேராவோட பையனான லுசேரிஸ் போறான். அங்க ஆலிசனோட பையனான ஏமன் இருக்கான். அவனுங்க 2 பேருக்குமே சின்ன வயசுல இருந்தே ஆகாதுங்க. ஏமன் பெரிய பையன், அவங்க கிட்ட இருக்கிற டிராகன் ரொம்பவே பெருசா இருக்கும். ஆனா நம்ம லுசேரிஸ் ரொம்ப சின்ன பையங்க அப்படின்றதுனால அவங்க கிட்ட இருக்கிற டிராகன் ரொம்ப சின்ன டிராகனா தான் இருக்கும். ஏமன் விளையாட்டா லுசேரிஸை டிராகன் மேல ஏறி துரத்த தெரியாம அந்த பெரிய டிராகன் சின்ன டிராகனை கடிச்சு கொன்னுடுது. அதனால அந்த டிராகன் மேல சவாரி செஞ்ச லுசேரிஸும் செத்து போயிடுறான். இந்த விஷயம் ரெனேரா காதுக்கு போகுதுங்க. யுத்தம் இனிமே தான் ஆரம்பிக்கவே போகுது. இதுக்கப்புறம் பிளட் அண்ட் ஃபயரா தான் இருக்க போகுதுங்க. அதை பத்தி தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அது வரைக்கும் ஸ்டே அப்டேட்டட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.